மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், நாளை மறுநாள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் தற்பொழுது திமுக எம்பிக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளது. இந்த நிலையில அந்த கூட்டத்தொடர்ல என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் திமுக எம்பிக்களுக்கு அறிவுரை வழங்க உள்ளார். நாடாளுமன்றத்துல 5வது பெரிய கட்சியாக திமுக லோக்சபாவில இருக்கிறது. 22 லோக்சபா எம்பிக்களும் 10 ராஜ்யசபா உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். மொத்தம் 32 பேர் இருக்கிறார்கள். இந்த நிலையில் என்ன மாதிரியான விவாதங்களில் பங்கேற்பது, எப்படி அந்த காலத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா சூழலுக்கு தகுந்தாற் போல் எவ்வாறு முடிவெடுப்பது என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளை வழங்கிட்டு வராரு. திமுக எம்பிக்கள் குழு தலைவர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்று இருக்காங்க. அதே போல முக்கியமான சட்ட மசோதாக்கள் வந்தால் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும், வக்பு வாரிய சட்ட மசோதா உள்ளிட்ட சட்ட மசோதாக்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில இதெல்லாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திற்கு மத்திய அரசு புயல் நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காத நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எவ்வாறு வலியுறுத்த வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு 1600 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு தர வேண்டிய நிலுவை இருக்கிறது மத்திய அரசு. இதையெல்லாம் வலியுறுத்தி பேசுவதற்காக குறிப்பாக எந்தெந்த விவாதங்கள்ல எந்தெந்த எம்பி பேசணும், எவ்வாறு அவை நடவடிக்கைகளை ஈடுபடணும் அப்படின்றது குறித்து முதலமைச்சர் கட்சி நிர்வாகிகளிடமும் குறிப்பாக எம்பிக்களிடமும் பேசி வராரு. குறிப்பாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.